இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நேசிக்கப்படுகிறதான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு நல்ல நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கென்று கொடுக்கிறதான தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தை மையமாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான இந்த வாக்குத்தத்தத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னென்ன நன்மைகளை அவர் மூலமாய் நாம் பெற்றுக் கொள்கிறதான காரியங்கள் என்ன என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஞானத்தை குறித்து நாம் பார்த்தோம், உணர்வை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு இன்னும் அதிகமாக ஒரு உணர்வை கர்த்தர் என்னென்ன உணர்வை நம்முடைய உள்ளான மனிதனிலே வைக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கும் கூட விசேஷமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக, நேற்றைய தினத்துல பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு உணர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல முதன்மையாய் செயல்படுவதற்கான ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு மூன்றாவதாக நம்ம தியானிக்க இருக்கிறதான ஒரு காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 43வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 107வது சங்கீதம் 43வது வசனம், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்கிறார்கள். நம்முடைய உள்ளான மனிதனிலே கிருபையை உணர்ந்து கொள்கிறதான ஒரு தன்மை நமக்கு வேண்டும். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அதை விருதாவாக்காதபடிக்கு நம்முடைய கிருபையை புரிந்து கொண்டு செயல்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அந்த உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். என்னென்னு சொன்னால், நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது, நான் கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், எனவே பாவம் இனி என்ன மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புது புது கிருபைகளை கொடுக்கிறார். இந்த நாள் எனக்கு ஜீவனை கொடுத்ததே ஒரு அவருடைய பெரிய கிருபை தான். இந்த நாளிலே நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுவும் கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபை தான். அப்போ இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த கிருபையை நாம் உணர்ந்தவர்களாய் கூட நம்முடைய இருதயத்திலே ஒரு உணர்வு உள்ளவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். இதேதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இது ஒருவேளை நாம் மாம்சத்துல இருக்கும்போது நம்மளால் அதை செய்ய முடியாது. ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் செய்யும் போது இது கர்த்தருடைய கிருபை, இந்த காரியம் நடந்தது ஆண்டவருடைய கிருபை என்பதை தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தெளிவாக ஆண்டவருடைய கிருபை என்ன என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறவராய் கூட காணப்படுகிறார். எனவேதான் கிருபையை உணர்ந்து கொள்கிறதான ஒரு உணர்வு நமக்கு வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதுல அடுத்ததாக பார்க்கும்போது 119வது சங்கீதம் 34வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எனக்கு உணர்வை தாரும் இதற்காகவும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். வேத வசனத்தை தியானிக்கவும் அதை கை கொள்வதற்கும் ஏற்ற ஒரு உணர்வை தாவீது இந்த இடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். 119வது சங்கீதம் 104வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உணர்வு நமக்கு வேண்டும். எதற்கு இந்த உணர்வு வேண்டும்? ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்வதற்கும் ஆண்டவருடைய வசனங்களை தியானிப்பதற்கும் ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். வசனம், இந்த வசனமானது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அப்போ நாம் போகிற வழியிலே ஒருவேளை கோணல் மாணலான சருகலான வழியிலே நாம் போய் கொண்டிருப்போமானால் சரியான பாதையிலே செல்வதற்கேற்ற உணர்வை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறவராய் கூட காணப்படுகிறார். இந்த பாதையில் செல்ல வேண்டும், இந்த பாதையில செல்லக்கூடாது என்று சொல்லுகிறதான ஒரு விசேஷித்த உணர்வை கர்த்தர் நமக்கு விசேஷமாய் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, அப்போ இந்த உணர்வு நமக்குள்ளாக நிச்சயமாய் வேண்டும். எந்த பாதையிலே நாம் எப்படி செல்ல வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். அந்த உணர்வு தேவனுடைய வசனத்திலே இருக்கிறது என்பதை இந்த தாவீது புரிந்து கொண்டதுனாலதான் இப்படியாக அவர் எழுதுகிறார், ஆண்டவரே உம்முடைய வசனங்களின்படி நடக்க எனக்கு ஒரு உணர்வை தாரும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ இந்த
கிருபையை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய உள்ளான மனிதன்ல ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் ஏற்ற ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். கடைசியாக என்ன உணர்வை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபேசியர் 5:17, ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு நம்முடைய உள்ளான மனிதனிலே ஒரு உணர்வு வேண்டும். அந்த உணர்வை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கட்டளையிடுகிறார். இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆண்டவர் என்னை இதற்காக அழைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வேலையை வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில இந்த திருமண காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது கர்த்தருக்கு சித்தம், இது கர்த்தருக்கு சித்தம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு இருதயம் வேண்டும். அந்த இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை மாம்சத்துல சுயத்திலே சுயலாபமாய் நாம் ஏதாவது முடிவுகளை எடுப்போம் என்று சொன்னால் அதனுடைய முடிவோ அது சம்பூர்ணமான முடிவா இருக்காது. ஆனால் ஆவியானவருடைய துணையை கொண்டு ஆவியானவர் நமக்கு கட்டளையிடுகிற பிரகாரமாய் நாம் சில காரியங்களை செய்வோமானால் அந்த காரியங்களின் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஒருவேளை அது நடத்தப்படுகிறதான பாதையானது கடினமா இருந்தாலும் அதன் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும். இதெல்லாம் எப்போது நடக்கும்? தேவனுடைய சித்தத்தை சரியாக நாம் உணர்ந்து கொள்ளும் போது. அப்ப இந்த உணர்வை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறவராய் கூட காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்ப உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தரும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஆனால் அவரை நாம் வரவேற்கிறோமா? அவரிடத்துல நாம் கேட்டு பெற்றுக் கொள்கிறோமா? அவரிடத்துல நாம் ஏதாவது வாங்கி கொள்கிறோமா? அவருக்காக நாம் காத்திருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சுயத்தின்படி நாம் செய்வோமானால் எல்லா காரியங்களிலும் நம்மால் வெற்றியாய் காண முடியாது. ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி சகல திட்டங்களையும் நன்மைக்கு எதுவாய் வைத்திருக்கிறார். அப்ப அந்த சகல திட்டங்களும் சகலமா நன்மையாய் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்துல ஒரு உணர்வு வேண்டும். அந்த உணர்வை தருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் மாறுவோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இறக்கும் இந்த பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான கிருபைகளை நாங்கள் இன்னும் தியானித்துக் கொண்டிருக்கோம். இந்த நேரத்துல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானிக்கிறோம். அப்பா, உணர்வுள்ள இருதயம் எங்களுக்குள்ளாக கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சப்பா, எங்களோட பாவங்களை உணர்வதற்கும் ஆண்டவரே, கிருபைகளை உணர்வதற்கும் ஆண்டவரே, தேவனுடைய சித்தத்தை அறிகிறதற்கும் பரிசுத்த ஆவியான ஏற்ற உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய தயவுள்ள கருத்திற்குள்ளாக தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீரே கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை